தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இன்று மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. தடங்கள் ஏற்பட்டிருந்த நுரச்சோலை அனல் மின் நிலைய செயற்பாடுகள் தற்போதைக்கு சீரமைக்கப்பட்டு வருகின்றது. அதன் காரணமாக மின்வெட்டு குறித்த அறிவித்தல்கள் இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாயின் அது குறித்த அறிவிப்பு இன்று காலையில் அறிவிக்கப்படும் என்று மின்சார சபை தொடர்ந்தும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு வரிகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15.1% வரிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் அகற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த வாரத்திற்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து குறைந்த விலையில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது தொடர்பான கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி குறித்த முயற்சியானது மூன்றாம் தரப்பினர் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் ஏற்படும் கூடுதல் செலவுகளை சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் என்பது உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அங்கு பொருளாதாரம் பெரும்பாலும் எரிபொருளை அடிப்படையாக கொண்டது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்வதுடன் அவற்றின் முக்கிய வாங்குபவர்களில் சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டி கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கொடுக்க உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெறும் உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி, புத்தாக்கம் மற்றும் அரச நிர்வாக மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார். இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. தாவளகல முருதகமுள்ள வரகாதெனிய பிரதேசத்தில் உயரமான இடத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்துல் காதர் கலீர் ரஹ்மான் என்ற 52 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் மகள் போலீசாரிடம் கடந்த 11ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் சந்தேக நபர்களின் குடும்ப தகராறை தீர்க்க தனது தந்தையை அவர்களின் வீட்டுக்கு அழைத்து சென்று இருவரும் தந்தையை தாக்கி சுமார் 6 அடி உயரத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டதாக தவகல போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த நபர் மேலிருந்து கீழே உள்ள கான்கிரீட் வீதியில் விழுந்ததில் தலையில் அடிபட்டு பலத்த காயங்களுடன் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள ஈரலக்குளம் மற்றும் அம்பவத்தை பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்து கைக்குண்டு ஒன்றும் ஆர்பிஜி ரக குண்டு ஒன்று உட்பட 2 குண்டுகளை நேற்று மீட்டுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 பிரதேசங்களின் காட்டையண்டிய பகுதியில் கைவிடப்பட்டிருந்த 2 குண்டுகள் இருப்பதை கண்டு பொதுமக்கள் வழங்கிய தகவலை அடுத்து போலீசார் 2 குண்டுகளையும் மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்ட குண்டுகளை நீதிமன்ற அனுமதியை பெற்று செயலிழக்க செய்யும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர்.
பாணந்துறை கடலில் குளித்துக் கொண்டிருந்த 12 பேரில் 11 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு இளைஞர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் பாணந்துறை உயிர்காப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர் பாணந்துறை கெஷல் பட்டகே முனு மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய கேஷன் சதுருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காணாமல் போன இளைஞன், அவரது மூத்த சகோதரர், 2 நபர்கள் மற்றும் எம்ப்ளிப்பட்டிய பகுதியிலிருந்து சுற்றுலாவிற்கு வந்த 8 பேர் பாணந்துறை கடலில் மூழ்கிய பழைய கப்பலின் இடதுபுறத்தில் குளித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென்று அவர்கள் ஒரு அலையில் அடித்து செல்லப்பட்டனர். உதவிக்கான அலறல் சத்தம் கேட்டதும் கடற்படை மற்றும் காவல்துறை உயிர் காப்பாளர்கள் மீட்பு குழாய்களுடன் கடலில் குதித்து அலைகளில் அடித்து செல்லப்பட்ட 11 பேரை மீட்டனர். மூழ்கும் கப்பலில் மோதியதில் மீட்பு பணியில் ஈடுபட்ட உயிர் காப்பாளர்களுக்கும் சீராய்ப்புகள் ஏற்பட்டதாகவும் உயிர் காப்பாளர் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் கல்பி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பதுளையிலிருந்து பண்டாரவளை நோக்கி பயணித்த உந்துருளியுடன் பாரவூர்தியொன்று மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த விபத்தில் உந்துருளி செலுத்துனர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் எல்ல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளவாய பெரகட்டியவைச் சேர்ந்த 43 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் 30 வயதுடைய பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மறைத்து வைக்கப்பட்டிருந்த 15,000 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த சோதனை புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்டதாக அதிகார சபை கூறுகிறது. இதன்போது 5 கிலோகிராம் எடையுடைய 3000 கீரி சம்பா மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளது. அந்த சுற்றி வளைப்புகளின் போது அரிசி தொடர்பான 40 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. மொரட்டுவை எகடு உயன பிரதேசத்தில் இறுதி சடங்கில் கடும் மோதல் நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்ணொருவர் தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆணொருவரால் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண் உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த 4 பேரும் பாணந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். எகடு உயன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கு. திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற EPTP கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு. திலீபன் அங்கிருந்து பெரிதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்மா பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. குறித்த அறிவிப்பானது நலன்புரி நன்மைகள் சபையினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்விஸ்மா கொடுப்பனவு நாளை வரவு வைக்கப்பட உள்ளது. இதேவேளை குறித்த குடும்பங்களுக்காக 12 பில்லியன் விடுவிக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாளை முதல் தங்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் என்று சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. தேங்காய் பறிக்க தென்னை மரத்தில் ஏறிய இளைஞன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட புறநகர் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது.
நிந்தவோர் 8 அல்மினியன் வீதியைச் சேர்ந்த 25 வயதுடைய முகமட் அன்சார் முகமட் ஆசாத் என்ற இளைஞனே சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். உயரமான தென்னை மரத்தில் ஏறி தேங்காய்களை பறிக்கும் போது தென்னை மரத்தின் காய்ந்த ஓலையொன்றை பிடித்தபோது கால் வழுக்கி சுவரில் விழுந்ததில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். வாதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஒருவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் திடீரென இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் அந்த போலீஸ் நிலையத்தின் 4 கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.